பொதுவா லோ பிரஷர் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமானது. பிளட் பிரஷர் ஹையா இருக்கிறதுக்கு தான் தொடர்ந்து மருந்து கொடுப்பாங்க. இந்த பிபிக்கான மாத்திரை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கணும், அதை டக்குன்னு நிறுத்தக்கூடாது. சித்த மருந்துகள் எடுக்கிறதா இருந்தா படிப்படியா நவீன மருத்துவம் குறைச்சு சித்த மருந்துகள் எடுத்து வரணும். அப்பவும் அந்த அழகு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். இப்ப சித்தால நாங்க வந்து சர்பகந்தா பேஸ்ட் மருந்து கொடுப்போம், மருதம்பட்டை, வெள்ளத்தாமரை அது கொடுத்துட்டு இருக்கும்போது நவீன மருத்துவம் எடுக்கும் போது இருக்கிற அதே கட்டுப்பாடு இப்போதும் இருக்கிறதா அப்படின்னு அவங்க அந்த மானிட்டர்ல ஸ்லிப்போமோனோமீட்டர்ல அது பார்த்துக்கணும். பார்த்து கட்டுப்பாடுல இருந்தா இதுல அப்படியே கண்டினியூ பண்ணி வரலாம். அதோட சேர்ந்து சித்த மருத்துவத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து சீத்தளி பிராணாயாமம்னு ஒரு மூச்சு பயிற்சி சொல்லிவிடுவோம். சீத்தளி பிராணாயாமம்னா வாயை வந்து நாக்க குவித்து வந்து மூச்சை உள்ள எடுத்து மூக்கு வழியா வெளியெடுத்து முதுகு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து வாயை வச்சுதான் ஃபோர்ஸ்டா இன்ஸ்பிரேஷன் த்ரூ த மவுத், எக்ஸ்பிரேஷன் த்ரூ த நாஸ்ட்ரில். இது வந்து சீத்தளின்னு பேரு. இந்த சீத்தளி வந்து உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய, பித்தத்தை குறைக்கக்கூடிய மூச்சு பயிற்சி. ஒரு அழகான ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ச்சியா சீதளி பிராணாயாமம் செய்யும் போது அந்த கரோட்டிட் ஆர்டரி இந்த 2 பக்கமும் இருக்கும். அதுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்கறது மூலமா அதில் உள்ள அழுத்தத்தை குறைத்து ரத்த கொதிப்பை குறைப்பதுக்கு உதவுதுன்னு ஒரு நவீன அறிவியல் ஆய்வு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக டக்குன்னு மாத்திரைலாம் விட்டுட்டு இது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லல. மூச்சு பயிற்சியையும் சேர்த்து பண்ணும்போது நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்.